எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தங்கள் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரம் வீண் போகாது. தமிழக அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சம் இருந்ததே கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4 நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் கொஞ்ச நாள் பரபரப்பு கம்மியாக இருந்தது. மீண்டும் நேற்று அந்த பரபரப்பு தொற்றிக்கொண்டு விட்டது என்று சொல்ல வேண்டும். வேறு ஒரு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் பரபரப்பு காரணம். அண்ணாமலை ஸ்ட்ரைக்ஸ் அகெயின் என்று கூட சொல்லலாம். என்ன சொன்னார், எதனால் அப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை வேகமாக இந்த காணொலியிலே பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சி தலைவர், தமிழக பாஜக கட்சி தலைவர் அண்ணாமலை தேசிய அளவில் பிரசாரத்தை முடித்துவிட்டு நேற்று முன்தினம் தமிழ்நாடு திரும்பினார். அப்பொழுது நேற்றைக்கு சென்னையிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசும்பொழுது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் தெரிவித்த ஒரு கருத்து தமிழகத்தில் பாஜக எத்தனை தொகுதிகள் அல்லது பாஜக கூட்டணி எத்தனை தொகுதிகள் வெல்வது என்பதை விட அப்சல்யூட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், வாக்கு சதவிகிதம், எவ்வளவு வாக்குகளை அந்த பாஜக கூட்டணி பெறுகிறது, இதைத்தான் எல்லோரும் பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கும். எங்களை பொறுத்தவரையிலே உறுதியாக 12 to 15% வாக்குகளை பெறுவோம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கு உடனடியாக திமுக சார்பிலும் அதிமுக சார்பிலும் கருத்து பதிலாக சொல்லிவிட்டார்கள். அதில் பலரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிக்கப் போவதில்லை, அது மட்டுமல்ல தமிழகத்திலே பாஜக பெரிய அளவில் வாக்குகளை பெறாது என்பதை சூசகமாக தெரிவிப்பதற்காக அல்லது மறைமுகமாக ஒப்புக்கொள்ளும் விதமாகத்தான் அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறார். சீட்டுக்களை வெல்லவில்லை என்று சொன்னால் சீட்டுகள் முக்கியமல்ல என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் அதை பற்றி பேசாமல் வாக்கு சதவீதம் அல்லது அப்சல்யூட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், எவ்வளவு வாக்குகளை அந்த கட்சியின் கூட்டணி வாங்குகிறது, அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லியிருப்பது கிட்டத்தட்ட தோல்வியை ஒப்புக்கொண்டதற்கு சமம் என்று பலரும் சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த நோக்கத்தில் அண்ணாமலை அப்படி சொன்னாருங்கிறத கட்டாயம் நம்ம ஜூன் 4 தான் பார்க்க வேண்டும். ஆனால் இல்லை, அறிந்தது ஒன்றுதான், தொகுதிகள் பெரிய அளவில் பாஜக வெல்லவில்லை என்று சொன்னாலும் கூட 15% வாக்குகளை பெற்றுவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. திராவிட கட்சிகளை பொறுத்தவரை கட்டாயம் அவங்க அதை கிண்டல் அடிக்கலாம், அதாவது சீட்டுகள் பெறவில்லை, வாக்குகள் மட்டும் பெற்றிருக்கலாம் என்று சொன்னாலும் கூட பாஜகவை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு வாக்கு சதவீதம், அதாவது 15% வாக்குகளை பெற்றுவிட்டால் அது ஆல்மோஸ்ட் ஒரு மும்மடங்கு வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே கடந்த சமீப தேர்தல்களில் 5%, 6% பெற்றுக்கொண்டிருந்த பாஜக இப்பொழுது 15% பெறும் என்று சொன்னால் அது ஒரு அசகாய அசுர வளர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்து காலஞ்சென்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டாக்டர் ஜெயலலிதா குறித்த கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்து என்ன என்று சொன்னால், ஜெயலலிதா ஒரு ஆணித்தரமான ஹிந்துத்துவவாதி. ஜெயலலிதா இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் ராமர் கோயிலுக்கு சென்று வழிபட்டிருப்பார். ராமர் கோயிலோட கும்பாபிஷேக விழாவிலே கூட அழைப்பை ஏற்றுக்கொண்டு கலந்து கொண்டிருப்பார். இப்பொழுது இருக்கும் அதிமுக தலைவர்களைப் போல தமக்கு கால் வலி அல்லது தமக்கு உடல்நிலை பிரச்சனை என்று சொல்லி காரணம் காட்டி அயோத்தி கோயிலுக்கு போகாமல் இருந்திருக்க மாட்டார் என்று மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் செய்வது மட்டுமில்லாமல், ஜெயலலிதா ஒரு ஹிந்துத்துவா தலைவர் அல்லது இந்துக்களின் தலைவர் என்று அண்ணாமலை சொல்லியிருப்பது ஒரு மிகப்பெரும் சர்ச்சையை கிளப்பிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. வழக்கம் போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிறகு அவர்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். அதில் முக்கியமான ஒரு கருத்து, ஜெயலலிதா பல சந்தர்ப்பங்களிலே பல சூழ்நிலையிலே பாஜகவை எதிர்த்திருக்கிறார். காலஞ்சென்ற அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது இருந்த அரசை கவிழ்த்தது முக்கியமாக அந்த சுப்பிரமணியம் சுவாமியுடைய டீ பார்ட்டி நடந்து அதற்கு பிறகு அந்த ஆட்சி கவிழக்காரமாக இருந்தவர் ஜெயலலிதா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஜெயலலிதா எந்த சூழலிலும் ஒரு ஹிந்துத்துவவாதியாக இருக்க முடியாது என்று அதிமுக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல அதிமுக தொண்டர்களும் பல இரண்டாம் கட்ட தலைவர்களும் கூட இதை பற்றி கருத்து சொல்லுகிறார்கள். அவர்கள் பலரும் கேட்பது அண்ணாமலை எதற்கு இப்பொழுது இந்த தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், சம்பந்தமில்லாமல் எதற்கு இந்த சூழ்நிலையிலே இன்று தேர்தல் முடிவுகள் வர இருக்கும் சூழ்நிலையை எதற்கு ஜெயலலிதாவை மையப்படுத்தி இப்படி ஜெயலலிதா ஒரு ஹிந்துத்துவவாதி, இந்துக்களின் தலைவர் என்று சொல்லியிருக்கிறார் என்று பலரும் கேள்வி எழுப்பது மட்டுமில்லாமல், காஞ்சி சங்கராச்சாரியரை கைது செய்த ஒருவர் எப்படி ஒரு ஹிந்துத்துவ தலைவராக இருக்க முடியும் என்று பலரும் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இதுபோன்ற பலவிதமான கருத்துக்கள் சோசியல் மீடியாலையும் பத்திரிகையிலும் வந்த வண்ணம் இருக்கின்றன. அண்ணாமலை இந்த கருத்தை சொல்லி 24 மணி நேரம் தான் ஆகிறது என்று சொன்னாலும் இந்த கருத்திற்கு பெரிய அளவில் அதிமுக தலைவர்கள் எதிர்ப்பு வந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது.
ஆனால் பல பத்திரிகையாளர்கள், பல அரசியல் ஆய்வாளர்கள், திறனாய்வாளர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு 7 நாட்களிலே வர இருக்கும் சூழ்நிலையிலே அண்ணாமலை இந்த கருத்தை சொல்வதற்கான காரணம் என்ன? பாஜக தோற்கப் போகிறது, தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக பெரிய அளவில் வெற்றி பெறாது என்பதை திசை திருப்புவதற்காக அண்ணாமலை இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரா என்று பலரும் பேசியிருக்கிறார்கள். அண்ணாமலை மட்டுமல்லாமல் முன்னாள் தெலுங்கானா ஆளுநரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கூட இதே கருத்தை தான் ஒரு பத்திரிகை சந்திப்பிலே பேசினார். அவரும் கூட ஜெயலலிதா ஒரு அன்னபாஷ் இந்துத்துவா லீடர், ஒரு எந்த விதமான ஐயப்பாட்டையும் தாண்டிய ஒரு இந்துத்துவா தலைவர் அவர் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்று சொல்லியிருக்கிறார். காலஞ்சென்ற டாக்டர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவர் வலதுசாரி கொள்கைகளுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்த அவர் என்று சொல்ல முடியாது. அதே போல திராவிட கட்சிகளை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதி, இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் இவர்களை போன்று ஒரு கடவுள் மறுப்பாளர் அல்ல ஜெயலலிதா என்பது எல்லோரும் அறிந்ததுதான். பல சந்தர்ப்பங்களில் தென்னாடு முழுவதும் உள்ள பல ஹிந்து கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்துவதில் ஜெயலலிதா மிக மிக பிரசித்தி பெற்றவர் என்பது மட்டுமல்லாமல் அதை ஒரு வழக்கமாகவே கொண்டு வந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருடைய வீட்டிலும் கூட இந்து மத சம்பந்தப்பட்ட பூஜைகளை செய்வது எல்லாம் செய்து வந்திருந்தார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆக அவர் ஒரு ஹிந்துவாக வாழ்ந்தார் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது என்றாலும் சொல்லக்கூட அவர் ஒரு ஹிந்துத்துவ தலைவராக இருந்தார் என்பது சொல்வது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து கிடையாது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அண்ணாமலை குறிப்பாக வருங்கால அரசியலிலே, வருங்கால தமிழக அரசியலை மனதில் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தத்தான் இப்படி பேசியிருக்கிறார் என்றுதான் பலரும் சொல்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் இதற்கு முன்னரே பார்த்திருக்கிறோம். பாஜக இங்கு வளர வேண்டும் என்று சொன்னால் எளிதிலே பாஜக இப்போ கவரக்கூடிய வாக்குகள் அதிமுக கிட்ட தான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முழுக்க அந்த திராவிட உணர்வு ஊட்டி வளர்க்கப்பட்ட கட்சி. பெரியார், அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலின் இவர்கள் வழியிலே ஈர்க்கப்பட்டு மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, கவர்னர் எதிர்ப்பு, இது போன்ற பல மத்திய அரசு எதிர்ப்பு கொள்கைகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை சங்கநாதமாக இருந்திருக்கின்றன. ஹிந்தி எதிர்ப்பு, இது போன்ற பல கொள்கைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் காலங்காலமாக அடிப்படை கொள்கையாக இருந்தது. ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் எளிதிலே பாஜகவுடைய ஆதரவாளராக மாறுவதுங்கிறது மிக மிக கடினம் என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் பாஜகவுக்கு எளிதில் கவரக்கூடிய வாக்கு வங்கி எதுன்னு சொன்னாக்க, ஒன்று புதிய வாக்காளர்கள் அல்லது நியூட்ரல் ஓட் பேங்க் சொல்வார்கள். பெரிய அளவில் யாருக்கும் ஆதரவு இல்லாமல் இருந்து இப்போது அண்ணாமலை போல ஒரு இளம் தலைவரால் கவரப்பட்டு பாஜகவுக்கு வருபவர்கள், அது எந்த அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை கட்டாயமாக தெரியும். அண்ணாமலையுடைய அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை எந்த அளவிற்கு புதிய வாக்காளர்களை கவர்ந்தது, பெண் வாக்காளர்களை கவர்ந்தது, அதன் மூலமாக எவ்வளவு புதிய வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்கும். இங்கே பாஜக எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிம்பம் இங்கே தட்டி உடைக்கப்பட்டு மோடி ஆதரவு எந்த அளவுக்கு மெல்ல மெல்ல இங்கே வளர்ந்து வருகிறது. இது போன்ற பல விஷயங்களை இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டும் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. அதே வேளையில் இனிவரும் காலங்களில், அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்ன ஆனாலும் கூட அடுத்த குறி பாஜகவை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தல் ஒருவேளை எல்லோரும் எதிர்பார்க்கும் வகையிலே இப்பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டால், அதாவது முதலிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் வெற்றி பெற்று வருகிறது. 2வது இடத்தில் தொகுதிகளை வெல்லவில்லை என்று சொன்னாலும் கூட 15% மேலாக பாஜக கூட்டணி வாக்குகள் பெற்று வளர்ந்து விடுமானால் அப்பொழுது உறுதியாக அதில் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதிமுகவுடைய வாக்கு வங்கியை பாஜக உடைக்க தொடங்கிவிட்டால் பிறகு அதிமுகவுடைய பல தலைவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்து எப்படி முடிவுகள் வருகின்றன என்று மனதில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து அவருடைய நகர்வுகளை பாஜகவை நோக்கி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. ஒரு சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்லக்கூடும். ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஏற்படுத்தி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் போன்றோரோடு கைகோர்க்கக்கூடும். அதை தவிர மற்றவர்கள் எல்லாம் பெரும்பாலும் பாஜகவை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதை மனதில் வைத்துக் கொண்டுதான் திட்டமிட்டு
தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இந்த பேச்சை பேசியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இனிவரும் காலங்களில் வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கியை மேலும் மேலும் எப்படி உடைப்பது என்ற ஒரு திட்டத்தை வைத்து பார்த்தோமானால் உறுதியாக ஜெயலலிதா விசுவாசிகள் ஜெயலலிதாவை விட கடுமையாக ஜெயலலிதாவுடைய விசுவாசம் காரணமாக ஜெயலலிதா மீது இருக்கும் அந்த ஒரு அட்மிரேஷன் காரணமாக அந்த கட்சியில் இருப்பவர்களை வந்து கவர்ந்தெழுக்க ஒரே வழி ஜெயலலிதா ஹிந்துத்துவவாதி என்று ஒரு பேசி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்தின் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அது ஒரு உண்மையான காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு சந்தேகம் இல்லை தான் சொல்ல வேண்டும். பலரும் சொல்வது போல வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவிலே பாஜக வெற்றி பெற முடியாது என்று இப்பொழுது நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஜூன் 4 அன்று தான் தெரிய வரும். என்னானாலும் பாஜக வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பாஜக தன்னுடைய நகர்வுகளை செய்யும் பொழுது அப்பொழுது ஒரு மேலும் மேலும் ஒரு வீக்கெண்ட் ஏடிஎம்கே வலுவிழந்த அதிமுக தான் பாஜகவுக்கு தேவை என்பதை அண்ணாமலை தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறார். பல பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் யூடியூப் பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்வதை போல இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒருவேளை வந்து பாஜக இங்கே வெற்றி பெறாவிட்டால் அப்பொழுது வந்து அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற கருத்துக்களுக்கெல்லாம் வந்து நேற்றைய அண்ணாமலையுடைய பேச்சு ஒரு மாதிரி இன்டைரக்டான ஒரு விடையாகத்தான் இருந்திருக்கிறது. உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தல் வரை அண்ணாமலை இங்கே இருப்பார் என்பதையும் சூசகமாக இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே அவர் இருக்கும் வரை எந்த அளவிற்கு வந்து அதிமுகவுடைய வாக்கு இங்கே சிதைக்க முடியும், அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து எந்த அளவுக்கு டீஸ்டெபிலைஸ் அவருடைய எண்ணங்களை குழப்பத்தை ஏற்படுத்தி அதிலே பலர் வந்து பாஜகவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு திட்டம் அண்ணாமலை மற்றும் அவருடைய தரப்பிலே அவருடைய கையில் இருப்பது என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த ஒரே நோக்கத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த ஜெயலலிதா இந்துத்துவவாதி என்ற ஒரு கருத்தை அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் என்றுதான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜெயலலிதா வந்து ஒரு ரைட் விங் இன்க்ளைன்டு லீடர், ஒரு மாஸ் லீடர் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. ஒருவேளை இன்று ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர் வந்து யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்துத்தான் தேர்தலை சந்தித்திருப்பார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இப்போது இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை வந்து இங்கே தமிழகத்தில் வந்து மைனாரிட்டி வாக்குகளை பெரிய அளவில் குறிவைத்துத்தான் அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் முஸ்லிம் மைனாரிட்டிகளுடைய வாக்குகளை திமுக இருந்து பெற வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தோடு தான் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி சென்றது. அதன் மூலமாக அதிமுகவை வலுவடைய செய்யலாம் என்ற ஒரு நோக்கம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு இருந்ததாக சொல்லுகிறார்கள். அந்த கணக்கு பழுத்திருக்கிறதா இல்லையா என்பதும் வந்து ஜூன் 4 முடிவுகளிலே தெரியும் என்று சொன்னாலும் கூட ஒருவேளை ஜூன் 4 முடிவுகள் அதிமுக எதிர்பார்க்கும் வகையில் இல்லை என்று சொன்னால் உறுதியாக வரும் காலங்களிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாமலையின் மூலமாக ஏற்படும் குழப்பங்கள் சச்சரவுகள் இன்னும் அதிகமாகும் என்பது வந்து சந்தேகம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சுவையான விஷயம் நம்ம பார்க்கிறது என்னன்னாக்க அண்ணாமலையுடைய அந்த கருத்துக்கு பதில் கருத்து எளிதிலே வந்து அதிமுக சொல்லியிருக்கலாம். அதாவது ஜெயலலிதா வந்து ஒரு ஹிந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஜெயலலிதா வந்து முதலில் வந்து ஒரு மிக மற்றற்ற ஒரு ஈடற்ற ஒரு பெரிய மக்கள் தலைவர், அதற்கு பிறகு அவர் இந்துக்களுக்கு சாதகமாக இருந்த தலைவர்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த ஐயப்பாடும் கிடையாது, எங்களுக்கு அதில் வெட்கமும் கிடையாது என்று சொல்லி இந்த விஷயத்தை தீர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் அதை சொல்வதிலே அதிமுகவிற்கு ஒரு சங்கடம் இருக்கிறது. இனிவரும் சட்டமன்ற தேர்தலில் கூட மைனாரிட்டி வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக அந்த செக்யூலர் ஃபேஸ், அந்த ஒரு மதச்சார்பற்ற ஒரு முகமூடி கட்டாயமாக அதிமுகவுக்கும் தேவைப்படுகிறது என்ற சந்தேகம் இல்லை. அந்த தர்ம சங்கடத்தை பயன்படுத்தித்தான் மேலும் மேலும் அண்ணாமலை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. இப்பொழுது அண்ணாமலை வந்து எதற்கு இந்த ஜெயலலிதா பற்றிய கருத்தை எடுத்து சொன்னார், பாஜகவில் பலரும் வந்து எதற்கு இந்த கருத்தை இனி வரும் காலங்களில் எடுத்து சொல்வார்கள் அப்படிங்கிறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதுல கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவையான தகவலோடு வேறொரு நிகழ்ச்சியிலே வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். ஜூன் 4 என்ன நடக்கிறது என்று ஆவலோடு நானும் காத்திருக்கிறேன், நீங்களும் காத்திருப்பீர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மத்தியிலிருந்து யார் ஆட்சிக்கு வருகிறார்கள், தமிழகத்திலே முடிவுகள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.